ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். மதம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்தும் மாபெரும் சக்தி. நம்பிக்கையே மதத்தின் அடிப்படை. கடமையுணர்ச்சியுடன் கூடிய பணியே அதன் செயல்பாடு. புனிதத்துவமே அதன் தன்மை. தன்னை உணர்ந்து பண்படுத்திக் கொண்டு அடுத்தவருக்கு அன்பு காட்டி அரவணைத்துக் கொள்ளுதலே அதன் உயரிய நோக்கம். பணிவு, அடக்கம், கருணை, நேர்மை, இறையுணர்வு ஆகிய நற்பண்புகளைக் கொண்டோர் எவராக இருந்தாலும், எங்கு வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட பின்னணி கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களே. ஆடைகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அவற்றை அணியும் மனிதர்கள் அடிப்படையில் ஒன்றுதானே. இப்படி ஒன்றுபடுத்த வேண்டிய மதங்களின் பெயரால் மனங்கள் மாறுபடுவதும் மாச்சரியம் கொள்வது மனித குலத்தின் மன்னிக்க முடியாத தவறாகும். மதங்களின் மகத்துவத்தை உணர்த்தவும் மத நல்லிணக்கத்தை மக்களிடையே பரவச் செய்யவும் மகான்கள் மண்ணில் உதிக்கின்றனர். அத்தகைய ஓர் ஒப்பற்ற அவதார புருஷரான சாய்பாபா மதங்களையும் ஜாதிகளையும் பிரதேச பிரிவுகளையும் கடந்த உன்னத உயர்நிலையாளர். ஆனாலும் அவரது பிறப்பு, குடும்பப் பின்னணி, மதம் ஆகியவை குறித்து அறிந்து கொள்ளும் ஆவல் மனிதர்களை விடவில்லை. அதுவும் அவரது மதம் குறித்த சந்தேகமும் சர்ச்சையும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே தொடங்கிவிட்டன. தோற்றம், பழக்க வழக்கம், நடைமுறை ஆகியவற்றை வைத்து அவர் இந்துவா முஸ்லிமா என்று யாராலும் தீர்மானிக்க முடியவில்லை. தோற்றத்தில் முஸ்லிமை போல் காணப்பட்டவர் யோக பயிற்சிகளின் தேர்ச்சியில் இந்துவாக காட்சியளித்தார். பாபா காது குத்தியிருந்தார். தூணி என்னும் அக்கினி குண்டத்தில் எப்போதும் யாகத்தீயை வளர்த்தார். சங்கு ஊதுவது, மணியடிப்பது, பஜனை செய்வது போன்றவற்றை பெரும் ஈடுபாட்டுடன் செய்தார். பாபாவின் பாதங்களில் தண்ணீர் விட்டு அர்க்கிய வழிபாடு செய்வது துவாரகாமாயியில் வழக்கமாக இருந்தது. வைதீக சம்பிரதாயத்தில் ஊறியவர்கள் அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தனர். இவற்றையெல்லாம் வைத்து அவர் ஒரு இந்து என்று உறுதியாக கூற முடியாதபடி முகமதிய வழக்கங்களையும் மேற்கொண்டிருந்தார். துவாரகாமாயியில் பாபாவை தரிசிக்க இந்துக்களும் முஸ்லிம்களும் மற்றவர்களும் வருவது உண்டு. முஸ்லிம்கள் அங்கு ஃபாத்தியம் ஓதுவார்கள். பிரார்த்தனை முடிந்தவுடன் தேங்காய் உடைப்பார்கள். தேங்காய் துண்டுகளோடு சர்க்கரை கட்டிகளையும் பிரசாதமாகத் தருவார்கள். இந்துக்களும் அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். கோயிலில் நடைபெறும் சடங்குகளைச் செய்து பாபாவை வழிபடுவர் இந்துக்கள். மணியடித்து தீபாராதனை செய்வர். ஆரத்தியும் எடுப்பர். அப்படியானால் பாபா இந்துவா முஸ்லிமா? பாபாவை சந்தித்து நேரடியாக அவர் வாயாலேயே அவரை பற்றிய விவரங்களை அறியும் எண்ணத்துடன் பலர் பலமுறை துவாரகாமாயிக்குச் சென்றனர். அப்படி போனவர்கள் அவரை பார்த்ததும் தங்களை மறந்தனர். தாங்கள் வந்த நோக்கத்தையும் மறந்தனர். அவரது தரிசனமளித்த ஆனந்த பரவசத்தில் மூழ்கி பேசவும் தோன்றாமல் பிரமிப்புடன் அவரை பணிந்து வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். கடைசி வரை பாபாவை பற்றிய தனிப்பட்ட விவரங்களை எவராலும் தெரிந்து கொள்ள முடியாமல் போனது. பரமாத்மாவின் சொரூபமான பாபாவை பணிந்து மனம் ஒன்றி அவரிடம் உண்மையாகச் சரணடைந்தவர்க்கு அவரது மதம், ஜாதி போன்றவை குறித்து எவ்வித எண்ணமும் தோன்றாது. மகான்களைப் பற்றிய இத்தகைய ஆராய்ச்சிகள் அவசியமில்லாதவை, அறிவுக்கு அப்பாற்பட்டவை. ஒன்று மட்டும் உறுதி: தூயவர் பாபாவின் துவாரகாமாயி மதங்கள் என்னும் நதிகள் சங்கமிக்கும் கருணைக் கடலாக விளங்கியது. மத நல்லிணக்கமும் மற்றவரை மதிக்கும் மனித நேயமும் மகான் பாபா காட்டிய வாழ்க்கை நெறிகளாகும். பாபா பக்தர்களுக்கு அவர்களின் இஷ்ட தெய்வங்களின் உருவங்களில் காட்சி தந்து அருள் புரிந்த அற்புதங்கள் ஏராளம். விட்டல் பக்தருக்கு அந்த பாண்டுரங்க விட்டலாகவே வியத்தகு காட்சி கொடுத்தார். மாருதியாகவும், சத்தியநாராயணராகவும், கணபதியாகவும், நரசிம்மராகவும் பக்தர்களின் கண்களுக்கு தென்பட்ட சம்பவங்களும் உண்டு. டாக்டர் ஒருவருக்கு ஏற்பட்ட விசித்திரமான அனுபவம் ஆச்சரியம் நிறைந்தது. அந்த டாக்டர் வருவாய்த்துறை அதிகாரி ஒருவரின் நெருங்கிய நண்பர். அந்த அதிகாரியோ பாபாவின் பரம பக்தர். டாக்டரோ ஸ்ரீராமரின் அதி தீவிர பக்தர். டாக்டர் ஒருவருக்கு ஏற்பட்ட விசித்திரமான அனுபவம் ஆச்சரியம் நிறைந்தது. அந்த டாக்டர் வருவாய்த்துறை அதிகாரி ஒருவரின் நெருங்கிய நண்பர். அந்த அதிகாரியோ பாபாவின் பரம பக்தர். டாக்டரோ ஸ்ரீராமரின் அதி தீவிர பக்தர். ஒரு முறை வருவாய்த்துறை அதிகாரி ஷீர்டி சென்று
பாபாவை தரிசிக்க விரும்பினார். அவர் எங்கு சென்றாலும் டாக்டர் நண்பரும் உடன் செல்வது வழக்கம். எனவே ஷீர்டிக்கு தன்னுடன் வருமாறு அழைத்தபோது, நான் ஸ்ரீராமரையே தெய்வமாக கொண்டவன், எனக்கு எல்லாமே ஸ்ரீராமர்தான். ராமரை வணங்கும் நான் ஒரு முஸ்லிமை வணங்க விரும்பவில்லை, அதனால் நீங்கள் மட்டும் போவதுதான் சரி, நான் வரவில்லை என்று உறுதிபட கூறிவிட்டார் டாக்டர். நண்பரான வருவாய்த்துறை அதிகாரி, ஸ்ரீராமர் மீது உங்களுக்கு உள்ள பக்தியை நான் அறிவேன், அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, மேலும் நீங்கள் பாபாவை வணங்கித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை, யாரும் உங்களை வற்புறுத்தவும் மாட்டார்கள், நாம் இருவரும் சேர்ந்தே பயணம் செய்வது வழக்கமாயிற்றே, எனது திருப்திக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று உரிமையுடன் அழைத்தார். நண்பரின் அன்புக்கு கட்டுப்பட்ட டாக்டர் அவருடன் ஷீர்டி சென்றார். இருவரும் பாபாவின் தரிசனத்துக்காக மசூதிக்குச் சென்றனர். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. பாபாவின் பக்தரான வருவாய்த்துறை அதிகாரி மகானை வணங்குவதற்கு முன் அவரை முந்திக் கொண்டு முன்னால் விரைந்து சென்ற டாக்டர் எவரும் எதிர்பாராத விதமாக பாபாவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். இரு கைகளையும் கூப்பி அவரை பக்தியுடன் வணங்கினார். மற்றற்ற வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்த அதிகாரி மருத்துவரின் மனமாற்றத்துக்கான காரணத்தை கேட்டார். அந்த டாக்டர், என் அன்புக்குரிய ஸ்ரீராமர் அந்த ஆசனத்தில் வீற்றிருக்கக் கண்டேன், அதனால் பணிந்து வணங்கினேன். மீண்டும் நோக்கும்போது அங்கு சாய்பாபா இருந்தார். ராமர் வேறு, சாயி வேறு அல்ல என்று உணர்ந்து கொண்டேன். பாபாவை முஸ்லிம் என்று எண்ணுவது தவறு என்பதும் புரிந்துவிட்டது. அவர் ஒரு முழுமையான யோகி, அவதார புருஷர் என்று நெகிழ்ச்சியுடன் கண்ணில் நீர் மல்க தழுதழுத்த குரலில் கூறினார். டாக்டருக்கு அவரின் அன்புக்கு உகந்த ராமராக காட்சி கொடுத்து லீலை புரிந்த சாய்பாபாவின் பிறந்த நாள் ராமநவமி அன்றுதான் என்பது பல பக்தர்களின் நம்பிக்கை. பக்தர்கள் பலமுறை ஆர்வ மிகுதியால் அவரது பிறந்த நாள் எது என்று கேட்டு அவரை நச்சரித்தனர். அன்பு தொல்லை அதிகமானதும் ராமநவமி என்று வைத்துக் கொள்ளுங்களேன் என்று பாபா ஒரு முறை கூறினார். ஷீர்டியில் முதலில் ராமநவமி அன்று உரூஸ் என்ற முஸ்லிம் திருவிழா ஒன்று பாபாவின் அனுமதியுடன் கொண்டாடப்பட்டது. இந்துக்களின் புனித தினமான ராமநவமி அன்று ஒரு முஸ்லிம் திருவிழா நடத்த பாபா அனுமதித்தது ஏன்? அதன் பின்னணி என்ன? அந்த நிகழ்ச்சி என்னவென்று நாம் அடுத்த காணொளியில் காண்போம்.